கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மயப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கூட ஒரு தேவ மனிதரை குறித்து, பைபிளில் இருக்கிற ஒரு மனுஷரை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அவர் வாழ்க்கையிலையும் நம்ம வாழ்க்கையில் நடந்தது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்தது. அந்த பிரச்சனையிலேருந்து அவங்கள எப்படி ஏசப்பா அவங்க வாழ்க்கையை தூக்குனார், அவங்கள ஆசீர்வதித்தார், அவங்க கஷ்டங்கள் பிரச்சனைகளெல்லாம் மாற்றினார் என்பதை இந்த நாளில் ஏசப்பா நம்மளோட பேச போகிறார். அதே போல் உங்கள் வாழ்க்கையும் கர்த்தர் மாற்றி உயர்த்த போகிறார். எடுத்துக்கொள்ளணும் நியாயாதிபதிகள் 1வது அதிகாரம் 9 to 15 வசனம் வரைக்கும் நம்ம ஒரு வசனமாக பார்க்க போகிறோம். நியாயாதிபதிகள் 1வது அதிகாரம் 9 to 15 வரைக்கும். பின்பு யூதாவின் புத்திரர் மலை தேசத்திலேயும் தெற்கேயும் பள்ளத்தாக்குகளிலேயும் குடியிருக்கிற கானானியரோட யுத்தம் பண்ண புறப்பட்டு போனார்கள். இங்கே சொல்லுது பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்க 430 வருஷம் எகிப்தில் அடிமையாக இருந்தாங்க. அவங்கள மீட்டு காப்பாற்றி வர்றதுக்கு மோசேங்கிற ஒரு மனுஷனை எழுப்பி அவங்கள எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வனாந்தரத்தில் 40 வருஷமாக நடந்து அவங்க வந்து, அதுக்கப்புறம் யோசுவாவை தலைவராக எழும்ப பண்ணி அவர் மூலம் இந்த கானான் தேசத்துக்குள்ளே, இந்த நாட்டுக்குள்ளே கூப்பிட்டுட்டு வந்து ஆண்டவர் விட்டார். அவருடைய காலத்தில் 31 ராஜாக்களை ஜெயித்தாங்க. ஜெயிச்சு முழு நாட்டையும் பிடிக்கலை, கொஞ்சம் அங்கங்கே பிடிச்சிருந்தாங்க. ஆனால் உங்களுக்கெல்லாம் இன்னும் பங்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் பார்த்தீங்கன்னா பெற்றவங்க பிள்ளைகளுக்கு சொத்து பங்கு எழுதி வைப்பாங்க. பார்த்துறீங்களா? உனக்கு இந்த கிழக்கு பக்கம் உள்ளது, உனக்கு வடக்கு பக்கம் உள்ளது, உனக்கு மேற்கு பக்கம் உள்ளது, உனக்கு கிழக்கு பக்கம் உள்ளது, உனக்கு நடுவில் உள்ளது அப்படின்னு என்ன சொத்தை பங்கு வைக்கிற மாதிரி ஆண்டவர் என்ன செய்தாரா, தம்முடைய ஜனங்களுக்கு நாட்டை இந்தந்த ஊர், இந்தந்த பட்டணம், இந்தந்த டவுனு, இந்தந்த ஏரியாலாம் உன்னுடைய குடும்பத்துக்கு, இது உன் குடும்பத்துக்குன்னு பிரித்து கொடுத்தாரு. எப்படி? இந்த யோசுவா மூலமாக 12 கோத்திரம் இருந்துச்சு. அந்த 12 கோத்திரம் 70 வகுப்பு இருந்துச்சு. அவங்க பேரெல்லாம் எழுதி சீட்டு போட்டு எடுத்து இந்தந்த ஊர் யாருக்கு அப்படின்னு சீட்டு போட்டால் சீட்டு எடுப்பாங்க. யார் பேர் வருதோ இந்த ஏரியாவெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் சீட்டு போட்டு அந்த சீட்டு யார் பேரில் வருதோ அவங்களுக்கு அந்தந்த இதுன்னு அந்த நாட்டை முழுவதும் ஆண்டவர் பிரித்து கொடுத்தார். ஊழியக்காரன் மூலம் பிரித்து கொடுத்தார். அவர் சீட்டு போட்டு பிரித்து கொடுத்துட்டு அவர் வயதாகி அவர் மறிச்சிட்டார், இறந்துட்டார். அவர் தலைவராக இருந்து இறந்துட்டார். இப்போ பார்த்தோன்னா நிறைய இடம் பிடிக்க வேண்டியது இருக்குது. நம்ம பேரில் ஆண்டவர் கொடுத்துட்டாரு, ஆனால் அதை நம்ம பிடிக்கணும். அதை போய் அங்கே உள்ள ஜனங்களை யுத்தம் பண்ணி ஜெயிச்சு ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த இடத்த நம்ம எடுத்து அங்கே நம்மளும் நம்முடைய பிள்ளைகளும் வம்சங்களும் அங்கே போய் தங்கி இருக்கணும். ஆண்டவர் கொடுத்துட்டாரு. ஆனால் நமக்கு ஆண்டவர் கொடுத்ததை மற்ற மனுஷங்க எதிரிகள் அங்கே இருக்கிறாங்க, ராட்சதர்கள் இருக்கிறாங்க. நிறைய நேரத்தில் நமக்கு நிறையா நன்மைகளை, ஆசீர்வாதத்தை, வாக்குத்தத்தத்தை ஏசப்பா நம்ம கொடுத்துட்டாரு. ஆனால் நம்ம அதை பிடிச்சுக்கிறணும், நம்ம அதை போய் வாங்கணும். அதுக்கு என்ன செய்யணும்னா கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்ம செய்ய ஆரம்பிக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஆனால் உடனே அவசரப்படக்கூடாது. ஏற்ற நேரத்தை கர்த்தர் வச்சுருக்கிறார். நிறைய நேரத்தில் எத்தனையோ முயற்சி செய்வோம், ஆனால் முயற்சியில் என்ன செய்யாதுங்க, நாம் தோல்வி அடைகிற மாதிரி இருக்கும். அப்படின்னா நாம் நினைப்போம் ஆண்டவருக்கு சித்தம் இல்லவா இருக்கோ, நம்ம வாழ்க்கையில் அவ்வளோதான், இதோட முடிஞ்சிருச்சு. சுகமாகணும் முயற்சி செய்கிறோம், ஆனால் சுகமே கிடைக்கக்கூடாதாட்டு இருக்குது, கிடைக்காத அப்படின்னு நினைக்கக்கூடாது. கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக சுகத்தை தருவேன்னு சொன்னது தான். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பேன்னா ஆசீர்வதிப்பேன் தான். உங்கள் பிள்ளைய நான் ரட்சிப்பேன்னு சொன்னால் ரட்சிப்பார் தான். உங்கள் மருமகளை ஆண்டவர் ரட்சிப்பேன்னு சொல்லிட்டான், நிச்சயமாக ரட்சிப்பார். தேவன் ஒரு குறித்த காலத்தை வச்சிருக்கிறார், அந்த காலத்தில் நிச்சயமாக செய்வார். அது வரைக்கும் ஒரு சில காரியங்களை சரி செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஒரு சில வேண்டாத காரியங்கள், விட வேண்டிய காரியங்கள், தேவையில்லாத காரியங்கள் எல்லாத்தையும் என்ன செய்யணும். இப்போ பார்த்தீங்கன்னா பூமியிலிருந்து மண்ணை வெட்டி ஆழத்தில் போய் தோண்டி தங்கத்தை எடுப்பாங்க. தங்கம் எடுக்கும்போது நீங்கள் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? கம்மலா, வளையலா, மூக்குத்தியா, செயினா அப்படியெல்லாம் இருக்காது. மண் பார்க்குறீங்களே, அது மண் மாதிரி தான் இருக்கும். சின்ன சின்ன தூளாக, சின்ன சின்ன பீஸாக அப்படி தான் இருக்கும். இத்தனை கல் சைஸு இத்தனைக்காண்டு இருக்கும், சின்ன சின்னதாக. பார்த்தீங்கன்னா அது மஞ்சள் கலரில் ஜொலிக்கும், மின்னும். அவங்க என்ன செய்வாங்க, நிறைய மண் இருக்கும். அந்த மண்ணை உடனே எடுத்து சலிப்பாங்க, பெரிய மிஷின்களில் சலிப்பாங்க. முன்ன காலத்தில் பார்த்தீங்கன்னா ரைஸ் மில் போயிருக்கிறீங்களா? இப்போ பெரியவங்களுக்கு தெரிய ரைஸ் மில்லு.
பின்னாடி என்ன செய்வாங்க, நெல் இதை கொட்டுவாங்க. அதை என்ன செய்யும், அப்படியே அரைச்சி என்ன செய்யும், ஒரு பக்கம் உமி தனியாக, அந்த நெல்லுடைய தோடு தனியாக போயிடும், உமின்னு சொல்லுவாங்க, அது தனியாக போயிடும். ஒரு பக்கம் என்ன செய்யுங்க, அரிசி வரும். அப்போ அந்த அரிசி எடுத்து அப்படியே நம்ம போய் ஆக்கி சாப்பிட மாட்டோம், அதை கொண்டு போய் மறுபடியும் ஒரு இதில் கொட்டுவாங்க. கொட்டினாங்கன்னா அது இந்த சலிப்பு மாதிரி அப்படி இருக்கும். அதில் எல்லாம் அந்த அரிசி வந்து கொட்டி அப்படியே ஆட்டும்போது ஒரு பக்கம் என்ன செய்யுங்க, அந்த கல்லெல்லாம் ஒரு பக்கம் போய் அப்படியே விழும். அந்த மிஷின் அப்படியே ஓடும், இந்த அரிசி கொட்டி அதில் ஓட 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 அப்படி குதிக்கும். அதில் இருக்க தேவையில்லாத கல்லெல்லாம் விழுந்து சைடு ஒரு வழியாக போகும். குருணை ஒரு பக்கமாக என்ன செய்யும், ஒரு பக்கமாக போய் விழும். முன்னாடி முழு அரிசியும் வந்து விழும். உடனே நமக்கு எல்லாம் மொத்தமாக கிடச்சிருமா, கிடைக்காது. இப்படித்தான் பிரித்து எடுக்கும். அதே மாதிரி மண்ணோட மண்ணாக இருக்கிறத கொண்டு வந்து இதில் போட்டு தண்ணி ஊற்றி கரைச்சி என்ன செய்வாங்க, தண்ணியில் போட்டு அந்த மண்ணெல்லாம் கரைச்சி அப்படியே ஒரு மிஷினில் வந்து அப்படியே சலிக்கும் போது மண், களிமண், கல் இதெல்லாம் என்ன செய்யும், ஒரு பக்கம் வெளியில் போகும், இந்த பக்கம் தண்ணி போகும், ஒரு பக்கம் மண் போகும், ஒரு பக்கம் கல் போகும், ஒரு பக்கம் அந்த சின்ன சின்ன துகளாக இருக்கிற சின்ன சின்னதாக இருக்கும் தங்கம், மஞ்சள் மஞ்சள் கலரில் மின்னிட்டு இருக்கும் அப்படி இப்படி. அப்போ அது ஒரு பக்கம் அப்படி சலிச்சு எடுப்பாங்க. அதை ஒரு தடவைக்கு 2 தடவைக்கு 3 தடவை என்ன செய்வாங்க, சுத்தம் பண்ணி தான் தனியாக என்ன செய்வாங்க, அந்த தங்கத்தை எடுப்பாங்க. அதை எடுத்தோன்னே அப்படியே நகை செய்ய முடியாது. அது மாதிரி தான் இந்த உலகத்துக்குள்ளே நாம் வாழ்ந்துட்டு இருந்தோம். மண்ணோட மண்ணா, மனுஷங்களோட மனுஷங்களா, உலகத்தோட உலகமா, பாவத்தோட பாவமா. இயேசு ஆண்டவர்னா யாரும் தெரியாமல் நாமளும் எல்லார போல வாழ்ந்துட்டு மண்ணோட மண்ணாக இருந்தோம். ஆண்டவர் நம்மளை அப்படி பிரித்து எடுத்தார். ஏசப்பா பிரித்து எடுத்து சலிக்கிறார். சலிக்கும் போது அந்த தங்கத்துக்கோ அந்த அரிசிக்கோ அப்படியே சந்தோஷமாக இருக்குமா? பரவாயில்ல, நம்மளை போட்டு குளுக்கணும் குளிக்க அப்படியே உருட்டி உருட்டி தூக்கி தூக்கி எடுக்க அடிக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சொல்லுமா, சொல்லுங்க, வேதனையாக இருக்கும். ஒரு பக்கம் தோலை உரிக்கணும், ஒரு பக்கம் களிம்பு போகணும், ஒரு பக்கம் மண் பிரியணும், ஒரு பக்கம் எல்லாம் பிரியணும்னா அதுக்கு என்ன செய்ய போட்டு அப்படியே. அது மாதிரி தான் ஒரு சில சின்ன நெருக்கம், சின்ன சின்ன கஷ்டம், சின்ன சின்ன பிரச்சனை, சின்ன சின்ன போராட்டம்லாம் வருதுன்னா நம்ம ஒன்றுமில்லாமல் போகிறதுக்கு இல்லை, நம்மளை இன்னும் அழகாக்குறதுக்கு, இன்னும் ஆசீர்வாதமாக்குறதுக்கு, இன்னும் உயர்த்துறதுக்கு தான் இதெல்லாம் வருது. அந்த சல்லடையில் போட்டு அப்படியே அந்த மிஷின் சலிக்கலைன்னா மண் எது, களிம்பு எது, களிமண் எது, கல் எது, தங்க எதுன்னு தெரியுமா உங்களுக்கு? எல்லாம் ஒன்றாம் மண்ணாக தான் கிடக்கும். ஒன்றாம் மண்ணாக கடந்தால் எல்லோரும் காலில் போட்டு சக்கு சக்குன்னு மிதிச்சுட்டு தான் போவாங்க. நம்ம மதிப்பு மரியாதை நமக்கும் தெரியாது, மற்றவங்களுக்கும் தெரியாது. அதனால தான் ஆண்டவர் நம்மளை பிரித்து எடுத்தார். தனியாக பிரிக்கிறாரு. இந்த உலகத்தை விட்டு, இந்த உறவுகளை விட்டு, சொந்த பந்தங்களை விட்டு, பாவ பழக்கத்தை விட்டு, மூட பழக்கத்தை விட்டு, எல்லாத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவர் என்ன செய்தார், பிரித்து அவர் பிள்ளையாக்கி எடுக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? இப்போ கல் போயிருச்சு, மண் போயிருச்சு, களிமண் போயிருச்சு, கழிவு போச்சு, எல்லாம் போயிடுச்சு. இப்போ கொஞ்சம் தங்கத்தை தனியாக ஒதுக்கி எடுத்துட்டாங்க. அது மாதிரி தான் பிரித்து எங்கே கொண்டு வந்துருக்கிறார், நம்மளை ஆலயத்துக்குள்ள அவருடைய பிள்ளையா கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்மளை பிரித்து எடுத்துக்கிறாரு. நம்மளை எல்லாரும் களிமண் ஒன்றுக்கு ஆகாதுன்னு காலில் போட்டு மிதிச்சாங்க. ஆனால் கர்த்தர் நம்மளை எடுத்து சலிச்சு புடைச்சி எடுத்து மண் கிடையாது பொண்ணுன்னு சொல்லிட்டார். இது மண்ணு கிடையாது, இது மாணிக்கங்கிறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆனால் நாம தான் நினைக்க ஒன்றும் இல்லைன்னு. ஆண்டவர் பார்வையில் நம்ம மாணிக்கமா, வைடூரியமா, விலையேறப்பட்டவங்களா ஏசப்பா பார்த்துட்டு இருக்கிறாரு. நாம் ஏன் வருத்தப்படணும், நாம் ஏன் புலம்பணும்? இங்கேயும் அப்படித்தான். இவங்க போய் யுத்தம் பண்ணி பிடிக்கணும், ஆனால் யுத்தம் பண்ணி பிடிக்காம அவங்க பாட்டு இருக்கிறாங்க. இதை தலைமையேற்று நடத்த வேண்டிய ஒருத்தர் இருக்கிறாரு, ஆனால் அவர் தலைமையேற்று நடத்துகிற மாதிரி இல்லை. பாருங்க, அடுத்த வசனம் 10வது வசனத்தை வாசிங்க. அப்படியே யூதா கோத்திரத்தார் எப்ரோனிலே குடியிருக்கிற கானானியருக்கு விரோதமாய் போய் சேசாய், அகிமான், தல்மாய் என்பவர்களை வெட்டி போட்டார்கள். முற்காலத்தில் எப்ரோனுக்கு கீரியாத் அர்பா என்று பெயர். அங்கிருந்து தேபீரின் குடிகளுக்கு விரோதமாய் போனார்கள். முற்காலத்திலே தேபீருக்கு கீரியாத் செப்பேர் என்று பெயர். அப்பொழுது காலேப் கீரியாத் செப்பேரை சங்காரம் பண்ணி பிடிக்கிறவனுக்கு என் குமாரத்தியாகிய அக்சாலை விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்றார். இங்க பாருங்க, யோசுவாங்கிற பெரிய மனுஷன் அவர் இறந்துட்டாரு, தலைவர். அவருக்கு அப்புறம் இந்த காலேப்புங்கிற அவர் தான், அப்படி பேர் உள்ளவர் தான் தலைவராக வரணும். ஆனால் அவர் சொல்றாரு, எனக்கு 40 வயசுல இருந்து அந்த தெம்பு பலனும் எனக்கு 80 வயசுல இருக்குது அப்படிங்கிறார் ஆண்டவர்கிட்ட.
மலை நாட்டை கொடுங்க, ஊட்டி கொடைக்கானல் மாதிரி அப்படி மலை மேலே வீடுகள் இருக்குது பார்த்தீங்களா, அப்படிப்பட்ட ஊர்களை எனக்கு கொடுங்க அப்படிங்கிறார். தந்தரையில் இருக்கிற ஊர் வேணாம், எனக்கு மலை தேசத்தையே கொடுங்க. இல்லைங்க உங்களுக்கு வயசாச்சு, அப்படியெல்லாம் இல்லை, 40 வயசில் என்ன தெம்பு பலன் இருச்சோ அதையும் தெம்பு பலன் இன்றைக்கும் எனக்கு என்ன செய்யுது இருக்குது. வயசு போனால் என்ன பலன் குறையாது, ஏசப்பாவை நம்பினா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? இன்றைக்கி தான் 20 வயசுல 30 வயசுல முட்டி வலிக்குது, முதுகு வலிக்குது, கால் வலிக்குது, கை வலிக்குன்றாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லாரு, ஏசப்பாவை நீங்கள் முழுசாக நம்பி இருந்தால் உங்களுக்கு முழு பலனும் தெம்பும் தருவார். ஒரு நாள் அந்த தெம்பும் பலனும் குறைய விட மாட்டார். என் கிருபை உனக்கு போதும், நான் பலனை தாரேன், நான் உனக்கு பலனை தாரேன், நான் உனக்கு திடனை தர்றேன், நான் உனக்கு ஆரோக்கியத்தை சௌக்கியத்தை தருகிறேன், நான் உங்களுக்கு தீர்க்காயுசு தருகிறேன்னு ஏசப்பா சொல்லுகிறார். அப்போ இவர் தலைவர் போக வேண்டியவர் யுத்தம் பண்ணாமல் அவர் வாட்டு இருக்கிறார். அவர் என்ன சொல்றாரு, இங்க பாருங்க, இந்த இடத்தை பிடிக்கிறவங்களுக்கு யுத்தம் பண்ணி நான் போய் பிடிக்கணும், எனக்கு பதிலாக டீமை ஒரு பெரிய டீமை குழுவை கூட்டு போய் இந்த மலை மேலே ஏறி போய் இங்கே இருக்கிற ஏனாக்கியர்களை என்ன செய்யணும், அங்கே இருக்கிற ஜனங்களை வீழ்த்தி எனக்கு இந்த தேசத்தை இந்த பட்டணத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்ததை பிடிச்சு கொடுக்குறவனுக்கு என் மகளை நான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் அப்படிங்கிறார். என் மகளை உங்களுக்கு என்ன செய்வேன், அவங்களுக்கு இந்த ஊரை இந்த பட்டணத்தை எனக்கு ஆண்டவர் கொடுத்ததை, அங்கே ஆள் இங்கே இருக்கிறாங்க, பெரிய பெரிய ராட்சதர்கள் பெரிய பெரிய ஆட்கள் இருக்கிறாங்க, இவங்களை ஜெயிச்சு அந்த பட்டணத்தை பிடிச்சி கொடுக்குறவங்களுக்கு நான் என் பொண்ணை திருமணம் பண்ணி கொடுப்பேன்னு சொன்னார். இவர் பேர் காலேப். இவருக்கு ஒரு தம்பி இருந்தார். இவர் தம்பி பேரு கேனாஸ். தம்பி பேரு கேனாஸ், கூட பிறந்த தம்பி. சீட்டு விழுது அண்ணங்காரர் காலேப் என்ன செய்கிறாருன்னா, நல்ல செழிப்பாக இருக்கிற தண்ணி நீரோட்டம் உள்ள இடம், நல்ல செழிப்பு வயல் உள்ள இடம், நல்ல இடத்தை இவர் பங்கு எடுத்துக்கிட்டார். வறட்சியானத காடுகளை விவசாயம் பண்ண முடியாத இடத்த தம்பி கொடுத்துட்டார். இன்னைக்கு நமக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளை நிறைய பேர் தராமல் ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை ஏமாற்றி பிடுங்கி வச்சுக்கிறாங்க. அங்காளி பங்காளிக, கூட பிறந்தவங்க, உறவுக்காரங்க, இப்போ என்ன செய்வோம், உறவு முறைக்காரங்க நமக்கு வர வேண்டிய உரிமையை, நமக்கு வர வேண்டிய சொத்தை, நமக்கு வர வேண்டிய இடங்களை, நமக்கு வர வேண்டிய காடு தோட்டங்களை, நமக்கு வர வேண்டிய சம்பாத்தியங்களை, நமக்கு வர வேண்டிய நன்மைகளை அவங்க எடுத்து வச்சிருக்கலாம். ஆனால் ஒரு நாள் நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் உங்களால் முடியல, என்கிட்ட பணம் இல்லை, ஆள் பலம் இல்லை, எந்த அதிகாரிகளும் தெரியாது, அரசியல்வாதிகளும் எனக்கு தெரியாது, நான் என்ன பண்ண முடியும்னு ஏங்கிட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களுக்காக எல்லாத்தையும் வாங்கி கொடுப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்களால் ஒன்றும் முடியாது, நீங்கள் கும்பிடுற தேடுற ஏசப்பாவால் எல்லாம் முடியும். உங்களுக்காக எல்லாத்தையும் திறந்து கொடுப்பார். உங்களுக்கு அற்புதங்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இவர் வளமையான பகுதி, செழிப்பான பகுதி, நல்லா எல்லாம் விளையிற இடம், அதை அவர் எடுத்துக்கிட்டார். கோதுமை விளையுது, திராட்சை தோட்டம், ஒலிவ தோப்பு, அத்தி மரம், இதெல்லாம் செஞ்சு விவசாயம் செஞ்சுக்கலாம், ரொம்ப செழிப்பாக இருக்கலாம். ஆனால் அவருடைய சகோதரன் கேனாசுக்கு தம்பிக்கு கொடுக்கப்பட்டது காடு மாதிரி இருக்கு. உழுகவோ விவசாயம் பண்ண முடியாது. விவசாயம் பண்ண முடியாது, எப்படி சாப்பிடுவாங்க, எப்படி வாழ முடியும்? அப்போ என்ன செய்யணும்? வேட்டைக்கு போகணும். வேட்டையாடி கிடைக்கிறத என்ன செய்யணுங்க? சாப்பிட்டுக்கிறணும். வேட்டையாடுறதுன்னு சாதாரணமான காரியம் கிடையாது. ஒரு நாளைக்கு வேட்டைக்கு போனால் கிடைக்கும், மிருகங்கள் கிடைக்கும், ஒரு சில நாள் கிடைக்காது. கிடைக்கிறப்போ சாப்பிட்டுக்கிறணும், கிடைக்காதப்போ பட்டினி கிடக்கணும். ஆனால் அன்னங்காரம் பார்த்தீங்கன்னா வயலில் தானியம் நிறையா வருது, திராட்சை ரசம் வருது, அப்புறம் பார்த்தீங்கன்னா அத்திப்பழம் வருது, அப்புறம் பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பழம் வருது, அப்புறம் ஒலிவ பழங்கள் வருது, எல்லாம் செழிச்சு வளருது. கூட பிறந்த அண்ணனுக்கு நிறைய இருக்குது, ஆனால் கூட பிறந்த தம்பிக்கு ஒன்றும் இல்லை. ஒவ்வொரு நாள் பிழப்பு நடத்துறதுக்கு உசுரை கொடுத்து போய் வேட்டையாடணும். ஏன்னா கேனாசுன்னு சொன்னால், கேனாசுன்னு சொல்கிற அந்த பேருக்குடைய 2 அர்த்தம் இருக்குது. ஒன்று வேட்டைக்காரன், 2 புலம்பல். புலம்பிக்கிட்டே இருப்பான் அவன். ஏன் புலம்புறான்? ஒவ்வொரு நாள் சாப்பாட்டுக்கும் வழி இல்லை,
உயிரை பணைய வச்சு தான் போய் வேட்டையாடணும். அந்த வேட்டையில் எதுவும் கிடைச்சாதான் இவனும் இவன் மனைவியும் இவன் பிள்ளைகளும் இவங்க எல்லாரும் சாப்பிட முடியும். இவங்களை நம்பி இருக்கிறவங்க ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் அன்று பட்டினி தான். எல்லாம் இருக்கிற அண்ணன் எதுவுமே கொடுத்த மாதிரி தெரியல. அப்படி கொடுத்து உதவி இருந்தால் இவன் வேட்டையாடணும்னு அவசியமும் இல்லை. ஒன்றும் இல்லை பாருங்க, செழிப்பான இடம், நல்ல விவசாயம் பண்ணுற பூமி, அந்த தோப்பு காடுகரை இருக்கு பார்த்தீங்களா, அதை ரெண்டாக பிரித்து அண்ணன் தம்பிக்கு வச்சுருக்கலாம். இந்த வறட்சியாக இருக்கிற இடத்த ரெண்டாக பங்கு வச்சு ஆளுக்கு பகுதி வச்சுருக்கலாம். இவன் கொஞ்சம் விவசாயத்தில் வர சாப்பிடுவான், அவன் கொஞ்சம் விவசாயத்தில் சாப்பிடுவான், ரெண்டு குடும்பங்களும் நல்லா இருந்திருக்கிறோம். ஆனால் மூத்தவன் செழிப்பானதை, தோட்டம் துறவை, வயல்வெளிகள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கட்டாந்தரைய காடு பகுதி, மலை பகுதியை, வறட்சி பகுதியை தம்பிக்கு கொடுத்துட்டான். ஆனாலும் அண்ணங்கிட்ட போய் சண்டை போடாம, முறுமுறுக்காம, கோவப்படாம, எனக்கு என்னுடைய நிலைமை இதுதான் சொல்லிட்டு பொறுமையோடு, ஆனால் புலம்பிட்டு இருந்தார். புலம்பல் வருமா வராதா? கஷ்டம் வரும்போது, இப்படி ஏமாத்தும் போது, நம்மண்ணே அந்த அறிவு கூடவே இல்லை, நம்மளை ஏமாத்துறாங்கன்னு தெரியாமையா இருக்குது. புருஷன் நம்மளை ஏமாத்துறாங்கன்னு தெரியுது, அவர் பிள்ளைங்க நம்மளை ஏமாத்துறாங்கன்னு தெரியுது, உறவுகள் நம்மளை ஏமாத்துறாங்கன்னு தெரியுது. ஆனால் எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் கவனிச்சு பாருங்க, எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் நம்ம ஏமாந்த நிலைமையில் இருக்கிறோம். அப்படி இருந்தாலும் நம்ம போய் யார்ட்டையும் சண்டை போடலை, யார்ட்டையும் போய் எதையும் கொடுங்கன்னு சொல்லி அவங்கள பிரச்சனை பண்ணலை. பொறுமையோட கர்த்தரை நம்பி இருந்தோம். எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறோம்? அல்லேலூயா. புலம்பிகிட்டு இருந்தாலும் சரி, நம்மளுடைய வேலையை பார்த்தா தான் நம்ம வாழ முடியும். அன்னன்னைக்கு உழைச்சாதான் சம்பாத்தியம், அன்னன்னைக்கு உழைச்சாதான் சாப்பாடு, அன்னன்னைக்கு உழைச்சாதான் நம்ம வாழ முடியும். உழைக்கலைன்னா நம்மளால் வாழ முடியாது. பசி, பட்டினி, கண்ணீர், வேதனை, இந்த கேனாஸ் அந்த புலம்பலோடு கூட வேட்டைக்கு போகிறான். ஒவ்வொரு நாள் வேட்டையாடுகிறான். அவனுக்கு ஒரு பையன் பிறக்கிறான், அவன் பேர் தான் ஒத்தினியேல். எத்தனை பேர் அவன் சொல்கிறீங்க? அவனுடைய நிலைமை சின்ன பையனாக இருக்கிறான். எத்தனையோ நாள் பசி இருந்திருக்கிறான், எத்தனையோ நாள் பட்டினி இருந்திருக்கிறான், எத்தனை நாள் அவன் சுற்றி ஏங்கி இருந்திருக்கிறான், எத்தனை நாள் நல்ல வாழ்க்கை வாழ முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான். ஏன்னா அவங்க அப்பா வேட்டைக்கார வாழ்க்கை வாழுகிறத, அவங்க கஷ்டப்படுகிறத அவன் கண்கூட பார்க்குறான் சின்ன வயசுல இருந்து. அவனுக்கு கிடைக்க வேண்டிய நன்மை கிடைக்கல. ஏன்? அவங்க அப்பாவுக்கு வர வேண்டிய பங்கு வரலை. எல்லாம் அண்ணன்காரை எடுத்துக்கிட்டான், எல்லாம் அண்ணனுக்கே கொடுக்கப்பட்டுருச்சு. இவங்களுக்கு வர வேண்டிய சுதந்திரமும் நன்மையும் வரலை. இவங்களுக்கு வறட்சியை கொடுத்துட்டாங்க. அன்றன்றைக்கு வாழ்கிற வாழ்க்கையே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, நரகத்தை போல இருந்துச்சு. ஒரு பக்கம் புலம்பிக் கொண்டு, ஒரு பக்கம் வேதனையோடு அங்கே வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு வர வேண்டிய சொத்து, வர வேண்டிய நன்மை, வர வேண்டிய உரிமை வராதபடி ஏமாற்றி வச்சிருக்கலாம். ஆனால் கர்த்தர் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கான ஒரு நேரம் கர்த்தர் வச்சிருக்கிறார். ஒத்தினியேல் என்று சொன்னால் தேவனுடைய குறித்த காலம்னு அர்த்தம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஒத்தினியேல் சொன்னா தேவனுடைய குறித்த காலம். ஏற்ற காலத்துல உங்க தேசத்துல மழை பெய்யும், கர்த்தர் வானத்தை திறப்பார், உங்கள் எல்லைகளெல்லாம் ஆசீர்வாதமா மாறும், உங்களுடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில ஆசீர்வாதமா மாறும், உங்க பேர பிள்ளைகளோட வாழ்க்கையில ஆசீர்வாதமா மாறும். உங்க வாழ்க்கையில வறட்சியை கர்த்தர் மாற்றி விடுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்ககிட்ட இருந்து ஏமாத்துறது, புடுங்கினது 1 மடங்கு, ஆனா கர்த்தர் உங்களுக்கு திருப்பி கொடுக்க போறது 1000 மடங்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாருங்க, இப்படி வேதனையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் போதுதான் இந்த காலை என்ன செய்யறாருன்னு ஒன்று சொல்லுகிறார். என்ன சொல்றார்? இந்த எப்ரோன் மலை தேசத்தை பிடிச்சு கொடுக்கிறவங்களுக்கு நான் என் பொண்ணை என்ன செய்வேன், திருமணம் பண்ணி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லுகிறார். சொன்ன உடனே சரின்னு இவங்க என்ன செய்கிறாங்க, அந்த யூதா கோத்திரத்தில் உள்ளவங்க, யூதா வம்சத்தில் உள்ளவங்க நீ யுத்தத்துக்கு போகிறாங்க. கேனாசுடைய பையன் ஒத்தினியேலும் யுத்தத்துக்கு போகிறான். இவன் யுத்தத்தில் போய் ஜெயிச்சிடறான். எப்படி ஜெயிக்கிறான்? சின்ன வயசுலேருந்தே வேட்டையாடுறவன், ஓடிக்கிட்டு இருக்கிற மிருகத்தை அப்படி என்ன செய்கிறான், அம்பு விட்டு அப்படியே குறிபார்த்து தாக்கி என்ன செய்கிறான், வீழ்த்திடுவான். வேட்டைக்காரங்களுக்கு தெரியுமா தெரியாத? நின்றுக்கிட்டு இருக்கிற மிருகம் அல்ல, வேகமாக ஓடிட்டுருக்கும், அதவே குறி வச்சு என்ன செய்வாங்க, தாக்குவாங்க. ஆனால் எல்லாராலையும் அதை என்ன செய்ய முடியாது. செய்ய முடியுமா? நிற்கிறது தான் தாக்க முடியும். ஆனால் ஓடிக்கிட்டு இருக்கிறது நம்மளால் என்ன செய்வோம், வில்லை வச்சு அம்பு வச்சு தாக்க முடியுமா? தாக்க முடியாது. அவன் ஒவ்வொரு நாளும் சின்ன வயசுல இருந்து அவன் வளர்ந்து அவன் பெரியாள் ஆகி ஒவ்வொரு நாளும் தகப்பன் கூட போய் வேட்டையாடி 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 தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்ததுனால அவனுக்கு கஷ்டம் தெரியும், அவனுக்கு பட்டினி தெரியும், அவனுக்கு வறுமை தெரியும், அவனுக்கு ஏழ்மை தெரியும்.
அவனுக்கு எல்லாமே தெரியும், அப்பாவுடைய புலம்பலும் தெரியும். ஆனாலும் சோர்ந்து போகலை. அவன் வேட்டையாடி கொண்டிருந்தான். ஒரு நாள் சொன்னார் காலேப்பு, என் பிள்ளைய திருமணம் பண்ணி வைப்பேன் இந்த மலை தேசத்தை பிடிக்கிறவனுக்குன்னு சொன்ன உடனே இவன் உடனே என்ன செய்கிறான், ஆட்களை கூட்டிட்டு யுத்தத்துக்கு போகிறான். யாராலையும் ஜெயிக்க முடியாத அந்த ஜனங்களை எல்லாம் வீழ்த்தி எப்ரோன் செழிப்பான வளம் நிறைந்த செழிப்பு நிறைஞ்ச தேசத்தை, அந்த ஏரியாவை, அந்த பகுதியை இவன் யுத்தம் பண்ணி ஜெயிக்கிறான். மலை மேலே உள்ளவங்கிட்ட மேலே ஏறி போய் ஈஸியாக யுத்தம் பண்ண முடியாது. ஆனால் இவன் வில் அம்புல வில்வித்தியில் சிறந்தவனாக இருந்ததுனால இவன் என்ன செய்கிறான், இவனுடைய அணியை கூப்பிட்டுட்டு போய் ஒரு பெரிய வெற்றி பெறுகிறான். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அவன் வெற்றி பெற்றதுக்கப்புறம் அந்த காலேப் என்கிறவர் வாங்கிக்கிட்டாரு. அந்த தேசத்தை அவருக்குள்ளது அவர் எடுத்துக்கிட்டாரு. அந்த செழிப்பான அந்த கீரியாத் பேரையும் என்ன செய்யல, தரலை. இவன் தான் ஜெயிச்சு கொடுத்தான். உனக்கு பொண்ணு தான் தருவேன்னு சொன்னேன், அந்த தேசத்தை, அந்த நாட்டை, அந்த செழிப்பான இடங்களை, வளமையானதை நான் உங்களுக்கு என்ன செய்ய மாட்டேன், தரமாட்டேன்னு சொல்லி அவரே எடுத்துக்கிட்டார். ஆல்ரெடி பங்கு வர வேண்டியதை மூத்தவன் செழிப்பானதை எடுத்து வச்சுக்கிட்டான். இளையவனுக்கு வறட்சிய காடுகளை ஒண்ணுமல்லாத கொடுத்துட்டான். இப்போ தன்னுடைய பையன் ஒத்தினியில் யுத்தம் பண்ணி செழிப்பான தேசத்தை எப்ரோன்ல உள்ள பகுதியை ஜெயிக்கிறான். ஜெயிச்ச பகுதியை மறுபடியும் அண்ணங்காரன் வாங்கி வச்சுக்கிட்டு, தம்பி பையனுக்கு நான் ஜெயிக்கிறவங்களுக்கு பொண்ணைத்தான் தருவேன்னு சொன்னேனே தவிர நான் அந்த தேசத்தை, அந்த செழிப்பான தேசத்தை, இடத்த, செழிப்பை, தோட்டங்களை நான் தருவேன்னு சொல்லலை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்பையும் ஒத்தினியல் சோர்ந்து போகலை. அவன் சோர்ந்து போகாம அமைதியா இருந்தான். அவன் ஒரு நாள் பெண்ணை கொடுத்தவர்கிட்ட அவன் வாக்குவாதம் பண்ணலை. பெண்ணை மாத்திரம் திருமணம் பண்ணிக்கிட்டு போகிறான். 13வது வசனத்தை வாசிங்க. அவள் பொறுப்படுகையில் என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டான். கழுதியின் மேலிருந்து இறங்கினான். காலேப் அவளை நோக்கி, உனக்கு என்ன வேண்டும் என்றாள். அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலங்களையும் எனக்கு தர வேண்டும் என்றாள். அப்பொழுது காலேப் மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவளுக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். இங்க பாத்தீங்கன்னா இந்த வசனத்துல என்ன கேட்டிருக்குதுன்னா, அந்த காலேப்புடைய குமாரத்தி என்ன செய்கிறான்னா, அப்பா கிட்ட கேட்குறா, அப்பா கிட்ட நீங்கள் எனக்கு என்ன செய்யணும். 15வது வசனத்தில், அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீருன்னு இருக்குது. இது இங்கிலீஷில் மொழிபெயர்க்கும்போது எப்படி சொல்லியிருக்குன்னா, இந்த அச்சாளுங்கிறவ தன்னை திருமணம் பண்ணி கொண்ட கணவர் இடத்துல எங்கள் அப்பா கிட்ட தான் நிறைய சொத்து இருக்குது, எங்கள் அப்பா கிட்ட ஏராளமான செழிப்பான பகுதி இருக்குது, கோதுமை, திராட்சை ரசம், திராட்சை தோட்டம், ஒலிவத்தோப்பு, பேரிச்சந்தோப்பு, அத்தி தோப்புன்னு எல்லாம் செழிப்பாக இருக்குது. ஆனால் உங்களுக்கு பங்கு காடு, ஒன்றும் இல்லாதது, விவசாயம் பண்ண முடியாது, தண்ணி இல்லாத வறட்சியான இடம் தான் இருக்குது. நான் எப்பயுமே செழிப்பானதில் வாழ்ந்துட்டேன். எங்கள் அப்பாவோட வாழும்போது நல்லா செழிப்பாக வாழ்ந்துட்டேன், ஆடம்பரமாக நல்லா வாழ்ந்துட்டேன். இப்போ நான் வறட்சியான இடத்துக்கு வந்து என்னால் வாழ்கிறதுக்கு முடியாது. அதனால் என்ன செய்யுங்க, எங்கள் அப்பா கிட்ட நீங்கள் என்ன செய்யுங்க, கேளுங்க, கொஞ்சம் செழிப்பான தோட்டத்தை கேளுங்க, வயல்வெளியை கேளுங்க, கொஞ்சம் சொத்துக்களை கேளுங்கன்னு கேட்டால் இந்த ஒத்தினி சொல்கிற, ஏன் நீங்கள் தானே இந்த மலை தேசத்தை ஜெயிச்சு எங்கள் அப்பாவுக்கு கொடுத்துட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, இதில் கொஞ்சம் கேட்கலாமே, மற்ற இதை கூட கேட்க வேண்டாம், இதையாவது கேளுங்க. இல்லை உங்கள் அப்பாவுக்கு தர வேண்டியது தராமல் வறட்சியானதை கொடுத்துட்டு எங்கள் அப்பா செழிப்பானதை எடுத்துக்கிட்டாரு, அதுவும் உங்களுக்கு தெரியும், உங்கள் அப்பா கேட்காம பொறுமையாக இருந்துட்டார், சரி அதை நீங்கள் கேட்க வேண்டாம், உங்கள் அப்பாவுக்குள்ளதை நீங்கள் யுத்தம் பண்ணி ஜெயிச்சிங்கல்ல என்னை திருமணத்துக்காக, அந்த இதைவாது கேளுங்க, எங்கள் அப்பாவிட்ட கேளுங்க, நிச்சயமாக தருவார், கேட்டால் தருவார், கேட்கலாம் அவர் தரமாட்டாருங்க. எத்தனையோ தடவை ஃபோர்ஸ் பண்ணி பார்க்குது அது, ஆனால் அவர் என்ன செய்யலை, நான் ஒன்றையும் கேட்க மாட்டேன். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? நான் எங்கள் அப்பா கிட்டே கேட்டதில்லை, எப்படி உங்கள் அப்பா கிட்ட நான் கேட்பேன்? நான் கேட்க மாட்டேன். அப்போ என்ன பண்ணுவீங்க? நான் என் தேவன்கிட்ட தான் கேட்பேன், என் ஆண்டவர்கிட்ட தான் கேட்பேன். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? என் கையை விரிஞ்சிருக்கணும்னு சொன்னால் மனுஷங்கிட்ட இல்லை, உறவுகிட்ட அல்ல, கூட பிறந்தவங்ககிட்ட அல்ல, பெற்றவங்ககிட்ட அல்ல, என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இல்லை, என் ஆண்டவரை நோக்கி தான் என் கையை விரிஞ்சிருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க?
யாருக்கு ஏற்ற காலத்தில் மழை பெய்யும், யாருக்கு கர்த்தர் வானத்தை திறப்பார் என்று சொன்னா, உறவுகளையும் அவன் பெற்றவங்களையும் உடன் பிறந்தவர்களையும், ஆமாம் உங்களுடைய திறமைகளையும் நம்பாதபடி கர்த்தரையே இயேசுவே எனக்கு எல்லாம் சொல்லி கையை வானத்துக்கு நேரம் யாரை விரிக்கிறாங்களோ அவங்களுக்கு கர்த்தர் வானத்தை திறப்பார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நீங்க பாருங்க, ஆபிரகாமும் என்ன செய்தாருன்னா பாருங்க, இந்த எல்லா 5 ராஜாக்கள் தோத்து ஓடிட்டாங்க, அதுல லோத்தையும் சேர்த்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க, சகோதரருடைய மகனை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அப்போ இந்த 4 ராஜாக்களை ஜெயித்து எல்லாம் திருப்பி கொண்டு வரும்போது அந்த சோதமுடைய ராஜா சொல்றாரு, ஜனங்களை மட்டும் விட்டுருங்க, ஆடு மாடு மிருகஜீவன்கள் நகைகள் சொத்து பத்து எல்லாத்தையும் நீங்க எடுத்துக்கங்க, எங்களுக்கு ஆளை மட்டும் கொடுத்துருங்க அப்படின்னா, இல்லை இல்லை, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் தான் என்னை ஆசீர்வதிக்கிறமே தவிர நீங்க என்னை ஆசீர்வதிச்சிங்க, நீங்க என்ன வாழ வச்சிங்க, நீங்க எனக்கு எதை இறக்க செஞ்சீங்க, நீங்க எனக்கு சொத்து பத்து கொடுத்தீங்கன்னு ஒரு நாளும் யாரும் சொல்லக்கூடாது. அதனால செருப்புல கட்டுற வாறு கூட நான் வாங்க மாட்டேன், தேங்காய் தொட்டி கூட எனக்கு தேவையில்லை, கையை உயர்த்தி சொல்றேன் அப்படின்னாரு. அப்படி கையை வானத்துக்கு நேரம் உயர்த்தினாரு. இன்னைக்கு நீங்க யாருக்கு நேரம் கையை உயர்த்துறீங்க, இல்லை யாருக்கு நேரம் கையை ஏந்தி நிற்கிறீங்க? அரசாங்கத்தை பார்த்தா, அதிகாரியை பார்த்தா, பிள்ளைகளை பார்த்தா, பெற்றவங்களை பார்த்தா, கூட பிறந்தவங்களை பார்த்தா, இல்லை உங்கள்கிட்ட இருக்கிற படிப்பு திறமை வேலையை நம்பி அதை நம்பி போய் நிற்கிறீங்களா? இல்லை இல்லை, கர்த்தரை நம்பி இருங்க. நீங்கள் புலம்பல் வாழ்க்கை வாழ்கிறீங்க, வேதனையான வாழ்க்கை வாழ்கிறீங்க, ஒவ்வொரு நாளும் உழைச்சா மட்டும்தான் சாப்பாடு, ஒவ்வொரு நாள் வேலை செஞ்சால் மட்டும்தான், நோய் இருந்தாலும் நொடி இருந்தாலும் உடம்பு முடியாமல் போனாலும் கஷ்டமாக இருந்தாலும் வேலை இருந்தாலும் இல்லைனாலும் நான் சம்பாதிச்சா மட்டும்தான் என் வாழ்க்கைன்னு சொல்கிறீங்களா? உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு கர்த்தர் உங்களுக்காக ஒரு குறித்த காலத்தை, ஒரு குறித்த நேரத்தை வச்சிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? வாழ்கிறதுக்கே வழி இல்லாமல் புலம்பிக் கொண்டு வேதனையோட துக்கத்தோடு இருக்கிற உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார், வளமான மகிமையான யாரும் எதிர்பார்க்காத யாரும் நம்ப முடியாத ஒரு வாழ்க்கையை, ஒரு செழிப்பை, ஒரு உயர்வை உங்களுக்காகவே கர்த்தர் வைத்திருக்கிறார். அதற்காகத்தான் பொறுமையோடு கர்த்தர் உங்களை காக்க வச்சிருக்கிறார். எதுவுமே உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கல, எதுவுமே இதுவரைக்கும் ஈஸியாக வரலை. காரணம் என்ன? ஏசப்பா உங்களை முன் குறிச்சிருக்கிறார், உங்களுக்காக ஒரு விலையேறப்பட்ட வாக்குத்தத்தத்தை வச்சிருக்கிறார். ஏன்னா உங்களால் கூட அதை நம்ப முடியாது. அப்படிப்பட்ட விலையேறப்பட்ட காரியத்தை உங்களுக்காக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனால் இன்னைக்கு நிலைமை உங்கள் வாழ்க்கை புலம்பலாக தான் இருக்குது. இன்ன வரைக்கும் புலம்புறீங்க. புலம்பல் நின்றுச்சா? உங்கள் அலைச்சல் நின்றுச்சா? உங்கள் அழுகை நின்றுச்சா? உங்கள் அவமானம் நின்றுச்சா? உங்களுடைய வேதனை நின்றுச்சா? எவ்வளோ வருஷம் தான் புலம்பிட்டு இருக்கிறேன், எவ்வளோ வருஷம் தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன், எவ்வளோ வருஷம் தான் ஏங்கிட்டு இருக்கிறேன். நான் அப்படி யாருக்கு எந்த கெடுதலும் எந்த துரோகமும் நான் பண்ணினதே, நான் உதவி மட்டும்தான் செஞ்சுருக்கிறேன். அதுக்கு கிடைச்ச பரிசு தானா இந்த புலம்பல், இந்த ஏமாற்றம், இந்த அவமானம்னு சொல்லி உடஞ்சிருப்பீங்கன்னா கர்த்தர் சொல்றாரு, உடஞ்சி போக வேண்டிய அவசியமே இல்லை. உன்னதமான வாழ்க்கை, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின உன்னதமான கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படி சித்தம் வச்சதுனால தான் யாரு கையும் உனக்கு நீட்டப்படலை. கொடுக்கும்படியா, ஆதரவு கொடுக்கும்படியா, உன்னை தூக்கும்படியா, ஆறுதல் செய்யும்படி ஒரு கரமும் கர்த்தர் நீட்ட விடலை. நீங்கள் நினைக்கிறீங்க என்ன மாதிரி ஒரு மனுஷன் உலகத்தில் இருக்கவே, என்ன மாதிரி ஒரு மனுஷி உலகத்தில் இருக்கவே கூடாது, என் வாழ்க்கை அவ்வளவு கஷ்டம். ஒருத்தர் இரக்கத்தோடு கூட என்கிட்ட 2 வார்த்தை பேச மாட்டேக்காங்க, ஒரு ஆறுதலான வார்த்தை கூட எனக்காக வரவே இல்லையே. அப்படி நான் என்ன செஞ்சேன் ஏசப்பா, அப்படி நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் மனசுடைஞ்சு நிற்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் மனசுடைய தேவையில்லை, கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதம் பாருங்க. மோசேக்கு அப்புறம் யோசுவா ரொம்ப பெரிய தலைவர், ஆனால் அவருக்கு அப்புறம் காலேப்பு தான் பெரிய தலைவராக வர வேண்டியவர். காலேப்பு தான் அந்த முழு தேசத்துக்கும் தலைவராக வரணும். ஆனால் காலேப்பு ஆண்டவர் தெரிஞ்சுக்கிறல்ல, காலேப்பை கர்த்தர் செலக்ட் முழு நாடுமே எதிர்பார்க்குது இவர் தான் தலைவர், அடுத்த தலைவர் இவர் தான், இவர் தான், இவர் தான். ஏன்னா இவர் யார் தெரியுமா? வனாந்திரத்தில் 40 வருஷம் வரும்போது வேவு பார்க்கும்போது யோசுவாவை இவர் தான் விசுவாசிச்சாங்க கானானுக்குள்ளே போவோம்னு. இந்த 2 பேர் தான் கானானுக்குள்ளே வந்தாங்க. இவங்க யாரு தெரியுமா? யோசுவாவை இவரையும் கர்த்தர் பாராட்டி சர்டிஃபிகேட் கொடுத்தார்.
உத்தமமாய் பின்பற்றின காலேபு, உத்தமமாய் பின்பற்றின யோசுவான்னு சொல்ற அளவுக்கு உத்தமன் என்று பேர் வாங்கினவர். அப்படி சொல்லி இவரை மிஞ்சுறதுக்கு யாருமே இல்லைங்க. யோசுவாவுக்கு அப்புறம் இவர் தான் தலைவர் முழு தேசத்துக்கும். அப்படியெல்லாம் எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. ஆனா அவர் அந்த உச்சத்தில் இருக்கும்போதும் கூட பிறந்தவனுக்கு அவர் செழிப்பான வளமையான இடத்த கொடுக்காம வறட்சியான பாலைவனமான இடத்த கொடுத்தாங்க. சாப்பிட்றதுக்கு வேட்டையாடணும். ஒவ்வொரு நாளும் புலம்பினாங்க. இவங்ககிட்ட ஏராளம் தாராளம் இருந்தும் ஒரு நாளும் சகோதரருக்கு கொடுத்த மாதிரி சொல்லப்படவே இல்லை. தன்னுடைய மகன் யுத்தம் பண்ணி ஜெயிச்சதையும் பொண்ணை கொடுத்துட்டு பொண்ணுக்கு சீர்வரிசையாக அந்த தேசத்தையே எடுத்துக்கிட்டான். எப்ரோனை அந்த கீரியாத் செப்பேரே எடுத்துக்கிட்டான். ஒன்றுமே தரலை. சரி, என் பிள்ளை தான் அங்கே திருமணமாகி போகுதே, அங்கே வறட்சியாக இருக்குது, என் தம்பிக்கு கொடுக்கப்பட்ட இடம் வறட்சி, ஒன்றுமில்லை. அவன் வேட்டையாடணும். ஒவ்வொரு வேளை சாப்பாடுக்கு அவன் கண்ணீர் வடிக்கணும். ஒவ்வொரு வேளை சாப்பாடுக்கும் அவங்க வயிறு பட்டினி கிடக்கணும். ஒவ்வொரு வேளை சாப்பாடுக்கும் வேர்வை சிந்தணும். ரத்தத்தை வேர்வை போல சிந்தணும். ரத்தத்தை வேர்வை போல சிந்தணும். ஒவ்வொரு நாள் காயம், ஒவ்வொரு நாள் ஏமாற்றம், ஒவ்வொரு நாள் எதிர்பார்ப்பு, ஒவ்வொரு நாள் ஏக்கம். அப்படி வாழ்க்கையை தான் என் பிள்ளையும் வாழணும். ஏன்னா திருமணம் வாக்கு கொடுத்தா திருமணம் முடிச்சு கொடுக்கணும். என் பெண்ணுக்காவது நான் நிறையா கொடுக்க போறேன்னு ஒருபொழுதும் தரலை. அவ்வளவு நல்ல மனுஷன். அதனால தான் இஸ்ரவேலில் காலேப்னு யாருக்கும் பேர் வைக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம ஆளுங்க தெரியாமல் நிறைய பேர் காலேப், உத்தமனாய் பின்பற்றின காலேப், காலேப்னு பேர். முந்தின வாழ்க்கை ரொம்ப மகிமையாக இருந்தாலும் பிந்தின வாழ்க்கை அவ்வளவு நல்லா இல்லை. அதனால் காலேப்னு யாருமே பேர் அதிகமாக மேக்ஸிமம் வைக்க மாட்டாங்க. நமக்கு அது தெரியாது சரித்திரம், அதனால் நாம் வைக்கிறோம். ஆனாலும் பொறுமையோடு இருந்த அந்த ஒத்தினையை கேட்கலை. நான் உங்கள் அப்பா கிட்ட கேட்க மாட்டேன் அப்படின்னு இது பார்த்து சொல்லி சொல்லி பார்த்து முடியல. இப்போது கிளம்புது, அப்பா வீட்டிலேருந்து கிளம்பும்போது உடனே கீழே இறங்கிடுச்சு. யார்? எக்ஸல் கீழே இறங்கிடுச்சு. கீழே இறங்கி வந்து அப்பா கிட்ட அது கேட்குது, நீங்கள் வேணா எப்படி வாழ்ந்துருவீங்க, என்னால் அப்படி இருக்க என்னால் இருக்க முடியாது. இறங்கி வருது. இறங்கி வந்து இப்போ அப்பொழுது அவள் பாருங்களேன், பாருங்க 14ஆம் வசனத்தை வாசிங்க. அவள் புறப்படுகையில் என்று அவன் எதிலிருந்து இறங்குறான்? கழுதையிலிருந்து இறங்குறான். அந்த காலத்தில் கழுதையில் மேலே சவாரி செய்கிறவங்க பெரிய பெரிய பணக்காரங்க, கோடீஸ்வரங்க கழுதையில் பிரயாணப்படுவாங்க. சாதாரணமானவங்க நடந்து தான் போவாங்க, கழுதையில் போக மாட்டாங்க. கழுதைக்கு அவ்வளோ விலை மதிப்பு இருந்துச்சு. இப்போ இருக்கிற பெரிய பெரிய லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான காருக்கு மதிப்பு அது கழுதை. அந்த காலத்தில் அவ்வளோ மதிப்பு பாருங்கள். அதனால தான் கழுதை காணாமல் போச்சுன்னு சவுலுடைய அப்பா கீஸ் என்ன செஞ்சார்? கழுதை காணாமல் போயிடுச்சுன்னு அனுப்புகிறார். ஒரு கழுதை தானே போயிட்டு போகுது அப்படின்னு விட்டாருங்களே. ஒரு கழுதைக்காக ஊர் ஊராக என்ன செய்கிறாங்க? யார் அலையிறான்? சொந்த பையனை அழைச்சி விடு. ரொம்ப முக்கியம்ப்பா, கழுதை ரொம்ப விலை மதிக்க முடியாதது. அதனால் என்ன செய், போய் தேடி நீயே போய் என்ன செய்ய, ஆளை கூட்டு போய் தேடி கண்டுபிடிச்சி கூட்டு வா அப்படிங்கிறாரு. கழுதையை கூட்டிகிட்டு வாங்குற. நாம் ஒரு ஆடு காணாமல் போச்சு, அதுக்காக இங்கேருந்து நீ காங்கேயம் திருப்பூர் வரைக்கும் பிள்ளைய நடந்து போ, தேடி நீ அந்த ஆடோடு தான் வரணும், அந்த மாடோடு தான் வரணும்னு சொல்வீங்களா? நீங்கள் போனால் போது சாமி, நீ நல்லாயிருக்கும், நீ எங்கேயாச்சும் போய் தொலைஞ்சிட்டேன்னு என்ன உண்டு, அப்படி தானே சொல்லுவோம். ஆனால் இவர் அப்படி இல்லை, போ கழுதையோட வா அப்படிங்கிறார். அப்போ அது எவ்வளோ மதிப்பு மிக்கதுன்னு பார்த்துக்குங்க. அப்போ இந்த அம்மா எதில் போகுது? பிரயாணப்பட்டு கழுதை மேலே போகுது. ஆடி கார், பென்ஸு காரில் போகிற மாதிரி என்ன செய்யுதுங்க, ஏறி போகுது. மேரேஜ் ஆகி பொண்ணு கழுதையில் விட்டு இறங்கி அப்பாட்ட கேட்குது, உனக்கு என்ன வேணும் கேள். அவர் என்ன கேட்க போகிறோன்னு யாருக்கு தெரியும்? காலேப்புக்கு நல்லா தெரியும். வறட்சியான இடம், ஒன்றுமில்லாத இடத்துக்கு பிள்ளைய அனுப்புகிறோம் கல்யாணம் முடிச்சு. நிச்சயமாக நம்ம பிள்ளை நான் நல்லாவே கேட்கும். என்ன தெரியும்? அவர் மாப்பிள்ளை வாயை திறக்க மாட்டார். மாப்பிள்ளையுடைய அப்பா குடும்பம் மூச்சே விட மாட்டாங்க, எனக்கு நல்லா தெரியும். அவன் சகோதரன் குடும்பம், என் சகோதரனுடைய குடும்பம் தான். இன்றைக்கி நீங்கள் மூச்சு விடாமல் வாயை திறக்காமல் இருக்கலாம். உங்கள் குடும்பத்தில் நீங்கள் எதுவும் கேட்காம அப்படியே ஒதுங்கி இருக்கலாம். உங்களுக்கு வருகிற உங்கள் குடும்பத்தில் உள்ள மருமக குணசாலியாக குணமுள்ள பிள்ளைகளை கர்த்தர் கொடுப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமாம். அவங்க உங்களுக்கு அணிகலனை போல, அச்சால்னு சொன்னால் அணிகலன் என்னது? நகை சொல்கிறேன் பார்த்தீங்களா, ஆபரணம். அப்படி விலையேறப்பட்ட மருமகளை, பேரனை, பேத்தியை
என்ன செய்வாங்க? கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? பிள்ளைய மகனை கர்த்தர் உங்களுக்கு அப்படி கொடுக்க போகிறார். விலை மதிக்க முடியாதவர்களா, உங்களுக்கு மரியாதைக்குரியவர்களா, மதிப்பை கொண்டு வருகிறவர்களா கர்த்தர் உங்களுக்கு அப்படிப்பட்டதை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, இப்போ இறங்கி போய் கேட்குறாப்படி. இறங்கி போய் கேட்ட உடனே அவர் உடனே என்ன சொல்றாருன்னா, சரி நான் உனக்கு கொடுக்குறேன். அப்போ அதை சொல்லும்போது எப்படி சொல்லுதுன்னா, வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீருன்னா சீதனமா வறட்சியாக தண்ணி செழிப்பில்லாத இடத்த வயலை எழுதி கொடுத்தார். அப்படியே அர்த்தம் இல்லை. என்னை திருமணம் முடித்து அனுப்புகிற இடம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அங்கே ஒரு பாங்காடு மாதிரி நாங்கள் இங்கே எவ்வளவு ஆமாம் சோத்திரம் நல்லா செழிப்பாக இருக்கிற இடத்துல வாழ்ந்துட்டு பாங்காடு மாதிரி ஒன்றுமில்லாத இடத்துக்கு போகிறேன். எனக்கு நல்ல இடத்த எனக்கு என்ன செய்யுங்க, கொடுங்க அப்படின்னு கேட்குறார். ஆனால் இவர் சொல்லிட்டார், நான் கேட்கவே மாட்டேன். நீயும் கேட்கக்கூடாதுன்னா என் உரிமை நான் அப்படி தான் கேட்பேங்கிறேன். அப்புறம் அதுக்கு மேலே நான் ஒன்றும் என்ன செய்ய முடியாது. உங்கள் அப்பா கிட்டையா கேட்டேன்? இல்லை உங்கள் கிட்டையா கேட்டேன்? இல்லை இல்லை, அப்போ கம்மன்னு இருங்க. அப்போ நான் என்ன செய்ய போகிறேன்? என்னுடைய உரிமையை நான் கேட்பேன். இதை யாரும் தடுத்து நிறுத்தவே முடியாது. அங்கே காலேப்பு கொடுத்தா அப்படி கொடுத்து தான் ஆகணும். அதை வச்சுக்கிட்டோ அதில் வர்றதை வச்சோ ஒரு நாள் ஒத்தினியில் சந்தோஷப்படலை, அதை எதிர்பார்க்கும் இல்லை. உன்னுடையது உனக்கே அப்படி சொல்லிட்டா அப்படி யாரு? ஒத்தினியல். வேண்டாம்ப்பா, நீ நல்லா இருக்கணும்னா நீ அதை அனுபவிச்சுக்கோ, நீ அதை சாப்பிட்டுக்கோ, அதை நீ எல்லாம் எடுத்துக்கோ, அது உனக்குரியது, எனக்கு கர்த்தர் தருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? எங்கள் அப்பாவிட்ட நான் எதிர்பார்க்கலை, எங்கள் அம்மா கிட்ட எதிர்பார்க்கலை, நான் எங்கள் அத்தை மாமனார்கிட்ட நான் எதிர்பார்க்கலை, என் மனைவிட்டையும் நான் எதிர்பார்க்க போகிறதில்ல, என் ஆண்டவரிடத்தை நோக்கி எதிர்பார்ப்பேன். அவன் கர்த்தரை நோக்கி பார்க்க ஆரம்பித்தான். நாட்கள் ஒன்று வந்தது. எல்லா மனுஷர்களும் மறந்துடலாம், எல்லாரும் அற்பமாக பார்க்கலாம். நாள் ஒன்று வந்துச்சு பாருங்க. 3வது அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனம் வாசிக்கலாம். கர்த்தர் இஸ்ரவேல் மேல் கோபம் உண்டவராகி அவர்களை மெசொப்பொத்தாமியாவின் ராஜாவாகிய ரிசதாயிமின் கையிலே விற்று போட்டார். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் கூசாவின் ரிசதாயிமை 8 வருஷம் சேவித்தார்கள். 8 வருஷம் இப்போ ஜனங்கள் எல்லாம் அடிமையா இருந்து வேற ராஜாவுக்கு கீழே அடிமையா இருக்கிறாங்க. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி இப்ப எல்லாரும் கர்த்தரை நோக்கி கதறாங்க. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை ரட்சிக்கும்படி காலேப் தம்பியான கேனாசியுடைய குமாரனாகிய ஒத்னியேல் என்னும் ஒரு ரட்சகனை அவர்களுக்கு எழும்ப பண்ணினார். அவன் மேல் கர்த்தருடைய ஆவி வந்ததினால் அவன் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்து யுத்தம் பண்ண புறப்பட்டான். கர்த்தர் மெசொப்பொத்தாமியாவின் ராஜாவாகிய கூசான் ரிசதாயிமின் மேல் பலங்கொண்டது. அவர் கையிலே ஒப்பு கொடுத்தார். ஆகையால் அவர் கை கூசான் ரிசதாயிமின் மேல் பலங்கொண்டது. தேசம் 40 வருஷம் அமைதலாய் இருந்தது. கேனாசின் குமாரனாகிய ஒத்னியேல் 40 வருஷம் முழு தேசத்தையும் ஆட்சி செய்த முதல் நியாயாதிபதி ஒத்னியேல். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? முதல் நியாயாதிபதி. யோசுவாவுக்கு அப்புறம் காலேப்பு தான் தலைவராக வரணும். ஆனால் அவனை கர்த்தர் ஒதுக்கிட்டு இந்த எல்லாம் எதுவுமே எனக்கு தேவையில்லை, கர்த்தர் தான் கையை உயர்த்தினார். பார்த்தீங்களா? இந்த ஒத்னியேலை கர்த்தர் தூக்கினார். அவனை செலக்ட் பண்ணார். எதையும் எதிர்பார்க்காத அவர் நல்ல மனிதன் கர்த்தர் பார்த்தார். கர்த்தரே முழு தேசத்தையும் முழு நாட்டையும் அவன் கையில் கொடுக்குறேன்னாரு. கர்த்தருடைய ஆவி அவன் மேலே இறங்குச்சு. 8 வருஷம் அடிமையாக இருக்கிற நாட்டை விடுதலையாக்குனா, ஜனங்களுக்கு ஒரு ரட்சிப்பை அவன் மூலம் வந்துச்சு. கர்த்தர் அவனை இரட்சகனாக எழும்ப பண்ணினார். அவனுக்கு கீழே, அவன் ஆட்சியின் கீழே 40 வருஷம் அவன் கீழே அந்த நாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு காலத்தில் ஒரு ஓரமான பகுதியை கொடுக்க பிரியமில்லாதபடி சகோதரன் ஒதுக்கி போட்டிருந்தான். அவள் தகப்பன் ஒத்தினியல் தகப்பன் காலம்பெல்லாம் புலம்பி கொண்டிருந்தான். ஆனால் ஒத்தினியல் தேவனுடைய குறித்த காலம், அந்த காலத்துக்காக மௌனமாய் காத்திருந்தான். இன்றைக்கும் நீங்கள் நிறைய நேரத்தில் மௌனமாக காத்திருக்கிறீங்க. ஒரு கால்வாசி பகுதி தான் கிடச்சிச்சு. யாருக்கு? காலேப்பு. கால்வாசி கூட இல்லை, 12ல் 1 பங்கு கூட இல்லை. ஆனால் முழு 12 பங்கையும் 40 வருஷமாக ஒத்னியேல் கையில் கொடுத்தார். அதாவது முழு கானான் தேசமே இவன் கையின் கீழே இருந்துச்சு. இப்போ காலேப்பாக இருந்தாலும் யார்கிட்ட தான் வந்து நிற்கணும்? நியாயம் விசாரிக்க ஒத்னியேல் கிட்ட தான் வந்து நின்னார். ஒரு காலத்தில் மனைவி நினச்சிக்கலாம், பார்த்தீங்களா, ஏதோ நான் எங்கள் அப்பா கிட்ட ஏதோ அழுது புரண்டு கஷ்டப்பட்டு ஏதோ கொஞ்சத்தை செழிப்பான இடத்த வாங்கிட்டு வந்ததுனால ஏதோ உங்கள் வாழ்க்கை ஓடுது பாருங்க அப்படி சொல்லியிருக்கலாம், நினச்சிருக்கலாம். ஏன் தயவு இல்லாமல் உங்களால் என்ன செஞ்சிருக்க முடியாது? வண்டி ஓட்டியிருக்க முடியாது, அப்படி அவங்க நினச்சிருக்கலாம்.
ஆனால் ஒத்தினியில் எல்லாத்தையும் பொறுமையோடு இருந்தார். இந்த போகிறான் பார்த்தீங்களா, பொண்டாட்டி சம்பாத்தியில் சொத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறவன் சொல்லியிருப்பாங்களா, சொல்ல மாட்டாங்களா? ஆமாம், உறவுக்காரங்க வீட்டில் உள்ளவங்க அமைதியாக இருந்தாலும் இந்த ஊர்வாய் என்ன செய்யாது, அடைக்கவே முடியாது, அடைக்கவே முடியாது. போகிறான் பாருங்க அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. அவன் எதையும் கவனிக்கலை, எதையும் காது கொடுத்து கேட்கல. ஒன்னே ஒன்று, எனக்கு ஆண்டவர் எல்லாத்தையும் செய்வான். இப்போ காது விட பேசினவன், கஷ்டப்படுத்தினவங்க, அவமானப்படுத்தினவங்க, அசிங்கப்படுத்தினவங்க, இவெல்லாம் ஒரு ஆம்பளையா, எல்லாம் வாழணுமா, எதுக்கு இருக்கிறான்னு கேட்டவங்களெல்லாம், ஐயா எனக்கு பிரச்சனைனா யாருக்கிட்ட வந்து நிற்கணும், எது ஒரு நல்லதுன்னா யார்கிட்ட வந்து நிற்கணும்? இந்த ஒத்னியேல். ஏன்னா 40 வருஷம் இந்த நாட்டுக்கே அவன் தான் ராஜா மாதிரி ஒதுக்கப்பட்டவன் தான். ஒவ்வொரு நாளும் ஒருவேளை சாப்பாட்டுக்காக வேட்டையாடி வேர்வு சிந்தி முள்ளுகளுக்குள்ளேயும் கல்லுகளுக்குள்ளும் பாறைகளுக்குள்ளும் மலைகளுக்குள்ளும் குன்றுகளுக்குள்ளேயும் ஓடி என்ன செய்வான், உசுரை கொடுத்து வேட்டையாடி கொண்டு வந்து வீட்டில் சாப்பிட்ட நாள் அநேக நேரம் அடுப்பு எரியாது, அநேக நேரம் சாப்பாடு இருக்காது, அநேக நேரம் பட்டினி இருந்த நாட்கள் உண்டு. ஆனால் அதை ஒரு நாள் அவன் கோவிக்கல் ஆண்டுட்டு முறுமுறுக்கலை. ஏசப்பாவை பார்த்தான். உங்களுக்கான நேரம், உங்களுக்கான காலம் வந்திருக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இனி உங்களுடைய நேரம், உங்களுடைய காலம், தேவனுடைய குறித்த காலம் உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்குது. இஸ்ரவேலுக்கு தயவு செய்யும் காலமும் குறித்த நேரமும் வந்துருச்சு. எட்ட காலத்துல உன் தேசத்துல மழை பெய்யும். இது வரைக்கும் பெய்யலை. மழை சரியா பெய்யலாம், அந்த நிலம் எப்படி இருக்கும்? காஞ்சு பாறாங்கல் ஆட்டு இருக்கும், ஒன்றுமே வராது. இன்னும் ஏற்ற காலத்தில் மழை பெய்ய போகுது, தேசம் தம் பலனை கொடுக்க போகுது, நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்க போகுது, பட்டதெல்லாம் ஆசீர்வாதமாக மாறப்போகுது, செய்யறதெல்லாம் வாய்க்க போகுது. சும்மா போனீங்க அங்கே ஒரு ஆச்சரியம், சும்மா நின்னீங்க அங்கே ஒரு அற்புதம். இதெல்லாம் நீ எதையுமே எதிர்பார்க்கல. ஆனால் ஒரு பெருக்கம், அங்கே ஒரு வாசல், அங்கே ஒரு கதவு திறந்துச்சு. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அங்கே ஒரு அதிகாரி கண்களை, அரசியல்வாதி கண்களை கர்த்தர் தயவடைக்க பண்ணுகிறார். நன்மைகளை உண்டு பண்ணி கொண்டே இருக்கிறார். எத்தனை நன்மை எனக்கு செஞ்சிருக்கிறாரு. எதை நினைச்சு நான் நன்றி சொல்ல போறேனே தெரியலையே. தினமும் நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பான்னு சொல்லியே என் வாழ்க்கை கழிஞ்சிட மாட்டிருக்குது. அத்தனை நன்மைகளை செய்கிறார். அப்படி சொல்லி நன்றி சொல்லி துதிக்க போறீங்க. எந்த அளவுக்கு புலம்புனீங்களோ அந்த அளவுக்கு கோடி மடங்கு உங்க வாயில நன்றி மட்டும்தான் வரப்போகுது. இதை தவிர்த்து ஏசப்பாவுக்கு நன்றி ஸ்தோத்திரத்தை தவிர வேற ஒரு வார்த்தை உன் வாயில வராதா? வராதுங்க. அவர் செஞ்ச நன்மைகளை சொல்லவும் முடியாது, நன்றி செலுத்தவும் முடியலை. அதனால தான் என் வாழ்க்கையே நன்றி வழியாக மாற்றிட்டேன்னு சொல்லுவீங்க. அப்படி உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஏன்னு சொன்னால் அவர் 1-2 ஆசீர்வாதம் இல்லை, ஆசீர்வாதம் மழையவே பொழிய போகிறார். 1-2 தூறல் சாரல் அல்ல, பெரும் மழையை, ஆசீர்வாத மழையை பொழிய பண்ண போகிறார். வானத்தை உங்களுக்காக திறந்திருக்கிறார். நீங்கள் கடன் கொடுக்க போகிறீங்க, அநேகரை ஆசீர்வதிக்க போகிறீங்க, அநேகருக்கு நீங்க இறங்கி கடன் கொடுப்பீங்க. இனி ஒரு நாள் ஒருபோதும் ஒருத்தருடைய கையேந்த கர்த்தர் விட போறதே இல்லை. இனி உங்க வாழ்நாள் முழுவதும் மாத்திரமில்லை, உங்கள் தலைமுறைக்கு கர்த்தர் வருகை பரியந்தம் நீங்க கையேந்தி நிற்க போகிறதே இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க வாரி இறப்பீங்க, நீங்க கொடுப்பீங்க. ஒரு ஜனத்துக்கல்ல, ஒரு குடும்பத்துக்கல்ல, ஒரு பட்டணத்துக்கல்ல, ஒரு தேசத்துக்கு, அநேக தேசங்களுக்கு கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் உங்களை விருத்தி அடைய செய்ய போகிறார். அதற்காக வானத்தை திறக்க போகிறார், நிறைவானதை ஆசீர்வதிக்க போகிறார். எண்ணி முடியாத ஆசீர்வாதத்தின் ஊற்றுகளை, ஆசீர்வாதத்தின் மலைகளை கர்த்தர் உங்களுக்காக பெய்ய பண்ண போகிறார். ஏற்ற காலத்தில் உங்க தேசத்துல இனி மழை பெய்யும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் தாமே இந்த வார்த்தையில கொண்டு நம் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.